இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஆப்பர்ச்சுனிட்டி பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட், அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1100 பேரை எடுக்க போறாங்களாம் 10th பாஸ் பண்ணவங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்க சொந்த ஊர்ல தான் இருக்கும். நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்பு. கடந்த முறை கிட்டத்தட்ட 2019 வந்த அறிவிப்பு இந்த முறை தான் வரப்போகுது அப்படின்னு அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. முழு தகவலை டீட்டெயில்டா சொல்றேன். இது போன்ற இம்பார்ட்டன்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவும் குயிக்காகவும் தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலையோட அறிவிப்பா இருக்கட்டும், வரக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகள், நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய வேலை வாய்ப்பு, எப்ப ஹால் டிக்கெட், எப்ப ரிசல்ட், எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்களும் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத சொல்றேன். மார்ச் 26ஆம் தேதி சட்டப்பேரவையில ஊராட்சி செயலாளர் பதவி கிட்டத்தட்ட 1300 பதவியை விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரியப்படுத்தியிருக்காரு. அதாவது இது ஒரு அப்கமிங் நோட்டிபிகேஷன் தான். இந்த வேலை வாய்ப்பு தொடர்பா ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி எடுக்க போறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலியமா தெரியப்படுத்துறேன். அதாவது நம்ம சேனல்ல அது தொடர்பா ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தா மட்டுமே தான் வீடியோவா தெரியப்படுத்துவேனே தவிர வரப்போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கடந்த ஆண்டு கிராம உதவியாளர் அப்படிங்கிற பணி நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தொடர்பா எந்த அப்டேட்டுமே இல்லை. இப்போ கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படின்னு. ஏதாவது அப்டேட் இருந்தாதான் அது தொடர்பா அடுத்த வீடியோ வரும். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி, அதாவது தமிழக சட்டமன்றத்துல துறை வாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. துறைகள் தொடர்பாக எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில ஐ பெரியசாமி அவர்கள் இந்த ஊராட்சி வாரியா இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் எப்ப நிரப்பப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் 2 மாத காலத்துல இந்த வேலை வாய்ப்பு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல மொத்தம் உள்ள கிட்டத்தட்ட 12,484 கிராம ஊராட்சிகள்ல கிட்டத்தட்ட 1,300 ஊராட்சி செயலர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த பணியிடங்களை 2 மாத காலத்திற்குள்ள நிரப்புறதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ சத்துணவுத்துறை, அங்கன்வாடி துறை 2த்திற்குமான ஜீவோ வந்துருச்சு. அந்த வேலை வாய்ப்பு 1 மாத காலத்துல வரும் அப்படின்னு சொல்லி அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா 90% வந்துடும். பட் இந்த ஒரு வேலை வாய்ப்பு 2 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தொடர்பா எந்த ஒரு ஜீவோலாம் இன்னுமே ரிலீஸ் ஆகல. இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி, அதாவது கிராம செயலாளர் அப்படிங்கிற பதவி கடந்த முறை எப்போ வந்தது அப்படின்னா 2019 வந்துச்சு. அந்த நோட்டிபிகேஷன் தான் இது. மாவட்ட வாரியா அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த ஊராட்சிகள்ல காலிப்படங்கள் இருக்கு அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வருது அப்படின்னாலும் இப்படிதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ஊராட்சி ஒன்றியம், அதுல எந்த ஊராட்சியில வேலை இருக்கு, அது எந்த பிரிவுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் இவங்க கொடுப்பாங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு பொது பிரிவினர் அப்படின்னா 18ல இருந்து 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சம் உள்ள பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இது போன்ற பிரிவுகள் எல்லாமே 18ல இருந்து 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா SSLC தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை செய்ய. இது பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்பு தான். டீசென்டான சேலரி, ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு நடைபெறும் இடத்தை மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதாவது ஒரு டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இதற்கு இருக்கும். மற்றபடி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கடந்த முறை கண்டக்ட் பண்ணல. இந்த முறையும் அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி அறிவிப்பு திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1300 காயிடங்களுக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரையும் இதே மாதிரி தான். எந்த ஊராட்சியில, எந்த ஊராட்சி ஒன்றியத்துல எந்த ஊராட்சியில வேலை இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஊராட்சியிலேயே இந்த வேலை வாய்ப்பு பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேலை வாய்ப்பு தொடர்பா அடுத்த அப்டேட் நான் அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்தா தெரியப்படுத்துறேன். ஒன்னு ஜிஓ வரட்டும், இல்ல நோட்டிபிகேஷன் வரட்டும், இல்ல இது தொடர்பா நியூஸ் பேப்பர்ல அறிவிப்பு வரட்டும், இல்ல இது தொடர்பா அமைச்சர் அடுத்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கறாரு அப்படின்னா நான் வீடியோவா தெரியப்படுத்துறேன். மத்தபடி வந்ததே திரும்ப திரும்ப சொல்றதும் வராததை சொல்றதும் அதெல்லாம் நம்ம சேனல் நிச்சயமா இடம்பெறாது.
நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.